ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்க எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுக்கிறேங்க. இந்த டிராமா போட ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு திடீர்னு நிறைய எமர்ஜென்சி ஒர்க்ஸ் வந்துருச்சு. அதனாலேயே சொன்ன டைமிங்ல என்னால கரெக்டா போட முடியல. சோ அதுக்காக எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அப்பாலஜியோட இன்னைக்கு டிராமாவோட கதையை பார்ப்போம். கடைசியா நம்ம ஹீரோவை பத்தி முழுசா தெரியாத நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட தன்னோட லவ்வ சொல்லிடுவாளா. இதனால நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருப்பான், இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் லவ் லைஃப் குள்ள என்டர் ஆயிட்டு செம ஹாப்பியா இருப்பா. அப்ப அப்படிதான் ஒரு நாள் நம்ம ஹீரோவை அவ வரைஞ்சுகிட்டு இருப்பா. இத பார்த்த நம்ம ஹீரோ, நீ சூப்பரா வரையறீ, எனக்கும் கொஞ்சம் வரைய சொல்லித்தா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல நல்லா க்ளோஸா வந்து உட்காந்துக்கிட்டு அவனோட சிலுமிஷ வேலைகளை ஆரம்பிச்சிருவான். அப்புறம் என்ன, வரையறத அதே இடத்துலயே மறந்துட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிட்டு அவங்க லவ்வ ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்ப நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, இந்த கிஸ்ஸ அப்படியே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாம அதே இடத்துல இந்த ரொமான்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு, நீ ஃப்ரீயா இருந்தேன்னா இன்னைக்கு ஈவினிங் நம்ம வெளியே போலாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். நம்ம ஹீரோனும் சரின்னு ஒத்துக்கிட்டு இப்ப வெளியே டேட்டிங் எல்லாம் போவாங்களா. அப்போ நம்ம ஹீரோட மைண்டுக்குள்ள ஓடுறது எல்லாமே, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அடுத்து இவ திரும்பி எனக்கு கிடைச்சிருக்கா, சோ இவளை நான் நல்லா பாத்துக்கணும், எக்கார்ந்து கொண்டும் இவ என்ன தப்பா மட்டும் புரிஞ்சிக்கவே கூடாது. அதனால இந்த எக்ஸ்ட்ரீமான ரொமான்ஸ் எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இவ கூட ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணி டேட்டிங் போவோம் அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிப்பான். ஆனா இதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாரு, உன்னால ஒரு ஃபுல் ரொமான்டிக் லைஃப் எனக்கு கொடுக்க முடியலனா கூட எனக்கு பிரச்சனை இல்ல, நீ கடைசி வரைக்கும் என் கூட இதே மாதிரி அன்பா இருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதாவது இவன் நினைச்சுக்கிட்டா நம்ம ஹீரோவால பெட் டைம் ரொமான்ஸ் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவ இப்படி பேசின கடுத்துதான் நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகும், ஆஹா இவன் நம்மளை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காடா அப்படின்ட்டு. இங்க பாரு, நான் நம்ம லவ்வ ஸ்மூத்தா கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட நான் ரொம்ப க்ளோஸா வரல, ஆனா அதுக்குன்ட்டு நீ என்னை பத்தி இப்படியே நினைச்சு வச்சிருப்ப, உன் நினைப்பெல்லாம் நான் மொத்தமா மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை பக்கத்துல இருந்த காருக்குள்ள எடுத்துட்டு போய் அதே இடத்துல ஒரு சூப்பரான ரொமான்டிக் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிடுவான். பட் ஆனா இவங்க வாழ்க்கை எப்பப்பெல்லாம் ஸ்மூதா போகுதோ அப்போ அடுத்த செகண்ட் இவங்களுக்கு பிரச்சனையும் வந்துரும் போல. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு அந்த ஜீஜோ பொண்ணு வந்துருவா. ஆனா இவள நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகமே இருக்காது. ஆனா அந்த ஜீஜோ பொண்ணு இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து, என்ன ஒவ்வொரு தடவை உனக்கு மெமரி லாஸ் ஆகிறப்ப உன்னோட மரியாதை இந்த வீட்டுல கூட்டிக்கிட்டே போற மாதிரி தெரியுதே, உனக்கு உண்மையிலே மெமரி லாஸ் தானா, இல்லனா கவர்னரையும் அவனோட சொத்தையும் மொத்தமா ஆட்டைய போடணுங்கிறதுக்காக மெமரி லாஸ் அந்த மாதிரி நடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயினுக்கு இவன் என்ன சொல்ல வரானே புரியாது. ஆனா அப்ப அந்த ஜீஜோ பொண்ணு, நீ எவ்வளவு ஆட்டம் போடமோ ஆட்டம் போட்டுக்கோ, ஏன்னா உன்னோட நேரம் முடிய போகுது, நீ இருக்கிறனால தான் அந்த கவர்னர் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, நீ இல்லாம போயிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கவர்னர் எனக்கு சொந்தமாயிருவார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோயின் மேல குத்த வருவா. ஆனா இதை பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோயின் ரெண்டு ஸ்டெப் அப்படியே எடுத்து வைக்க, அவளதான் அதே இடத்துல ஸ்லிப் ஆகி பின்னாடி இருந்த ஒரு கல்லுல போய் இடிச்சிருவா. நல்ல வேலை, இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து இப்ப அப்படியே டாக்டர் கிட்ட அவளை கூட்டு போயிருவான். அந்த டாக்டரும் நம்ம ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு, அவங்களுக்கு ஏற்கனவே 2-3 தடவை தலையில அடிபட்டு இருக்கு, பட் இருந்தாலும் எதுவும் பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல, சோ நான் பிரிஸ்கிரைப் பண்ற மெடிசனை மட்டும் அவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. ஆனா இப்ப மயக்க நிலைமையில இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளுக்கு அப்படியே பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர மாதிரி தெரியும். அதாவது ஸ்டார்டிங்ல இவளை லவ் பண்ற மாதிரி ஏமாத்தி நம்ம ஹீரோயினோட குடும்பத்தையும் அழிச்சிருப்பான்ல அந்த விஷயம், பிளஸ் அதுக்கடுத்து இவளுக்கு மெமரி லாஸ் ஆன அடுத்து தன்னோட வேலைக்காரின்னு சொல்லி ஏமாத்தி வீட்டுல வச்சு கொடுமைப்படுத்தி இருப்பான். அதுக்கடுத்து கடைசியா நம்ம ஹீரோயினோட வயித்துல இருந்த குழந்தைய வேற அழிச்சிருப்பானே. இப்ப இந்த எல்லா மெமரிஸுமே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஞாபகம் வந்துரும். இதனால அப்படியே நம்ம ஹீரோயின் துடிச்சு புடிச்சு எந்திரிப்பா. ஆனா இவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு தெரியாத நம்ம ஹீரோ இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டு, நீ எந்திரிச்சிட்டியா, அப்பாடா இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிக்குவான். சரி போச்சு, இங்க ஏதோ ஒரு பெரிய சண்டை நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இதை பத்தி அவன் கிட்ட எதுவுமே சொல்லாம அப்படியே கேஷுவலா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பா. அந்நேரம் கரெக்டா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டு, மாஸ்டர் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுப்பான். என்னன்னா நம்ம ஹீரோட டேலண்ட்டை பார்த்து இவனுக்கு ப்ரமோஷன் பிளஸ் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவார்டை கொடுத்திருக்காங்க போல. இதை கேட்ட ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா இதுவே நம்ம ஹீரோயினை தான் பார்க்கணும். அவ அப்படியே எதுவுமே பேசாம, அதான் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துருச்சு, அடுத்து நான் போய் பேக் பண்ற வேலையை பாக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. என்னடா இது, இவ எதுவுமே பண்ணாம இப்படி அமைதியாவே இருக்காளே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கே சந்தேகமா இருக்கும். ஆனா இப்படி அவ அங்க இருந்து போனக்கு அடுத்து நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும், இப்ப டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடைச்சிருச்சு ஓகே, ஆனா நம்மளால ஸ்மூதா இந்த ஊரை விட்டு போக முடியாது, கண்டிப்பா அந்த கமாண்டரோ இல்லனா அந்த ஜீச்சானோ ஏதாண்டு ஒரு வழியில நமக்கு பிரச்சனை கொடுப்பாங்க, அதனால எதுக்கும் நம்மளோட ஆர்மியை நம்ம ரெடியா இருக்க சொல்லிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுவே இன்னொரு பக்கம் பேக் பண்றேன் அப்படின்ட்டு போன நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப ஸ்ட்ரெயிட்டா அந்த மெமோரியல் பிளேஸ்க்கு தான் போயிருப்பா. அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட ஃபேமிலி சேர்ந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு நேம் பிளேட் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு குட்டி குழந்தைக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க. இதை நம்ம ஹீரோயின் அப்படி ஒரு மாதிரி ஏக்கமா தொட்டு பாப்பா. இப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ, இது நம்ம குழந்தையோட மெமோரியல் பிளேட் தான், அன்னைக்கு நீ என்னை காப்பாத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ண ஆக்சிடென்ட்ல நம்ம குழந்தை கலைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயினும் அப்படியே அவன் சொல்றதை நம்புவா. நம்மளுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும், என்னடா இது இவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, ஒருவேளை வந்த வகைத்துல எல்லாத்தையும் மறந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்நேரம் கரெக்டா அந்த ஜீஜோ பொண்ணும் கமாண்டரும் நம்ம ஹீரோ
ஹீரோவை சென்ட் ஆஃப் பண்றதுக்காக இவங்க வீட்டுக்கு வருவாங்க. அதனால இவங்க 4 பேரும் ஒன்னா உட்காந்து சரக்கு அடிச்சு அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அந்த கமாண்டர் இப்ப அப்படியே பரவாயில்லையே ப்ரமோஷன் வாங்கி பெரிய பெரிய சிட்டிக்கு போய் கவர்னரா இருக்க போற போல, எங்க போனாலும் எங்களை மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியா இந்த ஜிஜோ பொண்ணுனால தானே நம்ம ஹீரோயின் கீழே விழுந்திருப்பா, அதனால என்னோட பொண்ணை மன்னிச்சிரு, இவ பண்ண தப்புனால நம்மளுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ ப்ரமோட் வேற ஆயிட்டான், அதனால இவனை நல்லா காக்கா பிடிச்சு வச்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த கமாண்டர் இப்படி இறங்கி பேசிக்கிட்டு இருக்கான். சோ இப்படியே எல்லாரும் நல்லா சாப்பிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. இதுல அந்த கமாண்டர் தான் செம மெப்பா இருப்பான் போல. அவனுக்கு இப்ப அப்படியே லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கும். அதனால நான் போய் லைட்டா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போவான். இவனால ஸ்டெடியா நடக்க முடியாம இருந்தனால அந்த ஜிஜோ பொண்ணும் இப்ப அப்படியே அந்த கமாண்டர் கூடயே போவா. சோ இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் தனியா இருப்பாங்களா. நம்ம ஹீரோ என்ன யோசித்தான்னு தெரியல. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு என்னாச்சு, நீ 2 நாளாவே ஆள் சரியில்லையே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா இரும்புவா. சரி உனக்கு குளிர்ற மாதிரி இருக்கு போல, நான் போய் பிளாங்கெட் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். ஆனா இவன் கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே இப்ப அந்த கமாண்டர் இங்க வருவான். அவன் இப்ப ஃபுல் மப்ல வேற இருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் சும்மாவே கேர்ள்ஸ் விஷயத்துல கொஞ்சம் வீக்கானவன். அதனால இப்ப மப்ல என்ன பண்றோன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வருவான். இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து இதை பார்த்த உடனே அந்த கமாண்டருக்கு ஒரு அடியை கொடுத்து லைட்டா தான் தள்ளி விடுவான். ஆனா இப்ப கீழே விழுந்த கமாண்டர் அப்படியே ரத்த வாந்தி எடுத்து அதே இடத்துல மயங்கி விழுந்துருவான். இதை பார்த்த ஜிஜோ பொண்ணு தன்னோட அப்பாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து பார்த்தா அப்புறம் தான் அவளுக்கு தெரிய வரும் அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இது தெரிஞ்சுட்டு அந்த 3 பேருக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். உடனே நம்ம ஹீரோ வேமா வந்து அந்த கமாண்டரோட பாடியை செக் பண்ணி பாப்பானா. செக் பண்ணி பார்த்ததுல அவனுக்கு ஏதோ சந்தேகமா இருக்கும். உடனே இப்ப எப்படி ஜிஜோ கிட்ட இங்க பாரு, நான் உங்க அப்பாவை கொலை பண்ணல, இவர் சாவல வேற ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே இப்ப இந்த கமாண்டரோட ஆளுங்க இந்த வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. அவங்க நம்ம ஹீரோ தான் இந்த மாதிரி கமாண்டரை கொன்னுட்டான் அப்படின்ட்டு அவனை ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. இப்ப கரெக்டா அந்த ஜிச்சானு உள்ள வந்துருவான். அவன் அப்படியே எவ்வளவு தைரியம் இருந்தா நீ கமாண்டரே கொன்றுப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மேல பழிய தூக்கி போடுவான். ஆனா இவன் இப்படி டக்குன்ட்டு உள்ள வந்ததுலயே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான் இது எல்லாமே கண்டிப்பா இந்த ஜிச்சானோட வேலையா தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா இப்ப எவிடன்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோக்கு அகேன்ஸ்டா தானே இருக்கு. அதனால அந்த ஜிச்சான் என்னப்பா ஏமாட தூக்கி பழிய போடுற, இங்க நடந்ததை வச்சே சொல்லிடலாம், நீ தான் அவரை கொலை பண்ணிருக்க, ஒழுங்கு மரியாதை எங்க கூட கோஆபரேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் நம்புவா இங்க நடந்த சாவுக்கும் நம்ம ஹீரோக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை அப்படின்ட்டு. அதனால ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ டக்குன்ட்டு அவன் கன் எடுத்து மேல இந்த லைட்டை பார்த்து ஷூட் பண்ணிடுவான். அதனால அங்க மொத்தமா இருட்டான உடனே யாருக்குமே தெரியாம நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அப்படியே வெளியே எஸ்கேப் ஆகி வருவாங்க. கரெக்டா இப்ப அங்க அந்த அசிஸ்டன்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. சரி இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடலாம் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் ஸ்லிப் ஆகி அதே இடத்துல கீழே விழுந்துருவா. அதனால அந்த அசிஸ்டன்ட்டும் நம்ம ஹீரோவும் தனியா போயிருவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் திரும்பி ஜிச்சான் கிட்டே மாட்டிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம இப்ப அப்படியே ஒரு ஓரமா பதுங்கி நின்னு இந்த ஜிச்சானை ஷூட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஜிச்சான் நம்ம ஹீரோயினோட தலையில கண்ணை வச்சுட்டு இப்ப நீ மட்டும் வெளியே வரலனா இவளை இங்கே ஷூட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை மிரட்டிக்கிட்டு இருப்பான். அதனால இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஜிச்சான் முன்னாடி போய் கையை தூக்கி நின்றுவான். உனக்கு நான் தானே வேணும், அவளை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்ப அந்த ஜிச்சான் நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ற மோட்டிவ்ல இருந்திருக்கவே மாட்டான் போல. பார்த்தனே ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண போவான். ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஜிஜோ பொண்ணு டக்குன்னு நடுவுல வந்துருவா. இதனால பாவம் அவளோட நெஞ்சிலே இப்ப புல்லட் இறங்கிரும். இதை பார்த்தனே அந்த ஜிச்சானே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவான். என்னதான் இருந்தாலும் இவ அவனுக்கு தங்கச்சி மாதிரி தானே, அதனால இவ இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ட்டு அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த ஜிஜோ பொண்ணு இங்க பாரு தயவு செஞ்சு அவனை ஷூட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி கண்ணை வாங்கி வச்சுக்குவா. நம்ம மேல இவ்ளோ லவ் வச்சிருக்காளா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவே ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் தான் பாப்பான். இப்ப அப்படியே அந்த ஜிஜோ பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து என்னால உன் கூட வாழ முடியான்னு தெரிஞ்சு போச்சு, அட்லீஸ்ட் நீ வாழ்ற வரைக்குமான்ட்டு என்னை பத்தி நீ நினைச்சுக்கிட்டே இருப்பேல இனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்பே அதே இடத்துல செத்துருவா. ஆனா இப்ப இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்ட்டு நம்ம ஹீரோட கழுத்திலே ஒரு பிளாக் வச்சு அவன் அங்க இருந்து மயக்கமடைய செஞ்சு கூட்டு போயிருவான். ஆனா இப்ப ஹீரோ எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஜிச்சானுக்கு செம கடுப்பாயிரும். பட் இருந்தாலும் அவனோட ட்ரம்ப் கார்டு என்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பாப்பான். போச்சு இந்த ஜிச்சானால நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு பார்த்தா இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஜிச்சானும் நம்ம ஹீரோயினும் ஹாயா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஜிச்சானை பிடிச்சு திட்டுவா, என்ன இங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போறேன்னு நீ சொன்ன, எதுக்கு தேவையே இல்லாம கமாண்டரை கொன்னு இவ்வளவு பெரிய நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த ஜிச்சானும் இங்க பாரு உன்னை அவ்வளவு ஈஸியால இங்க இருந்து கூட்டு போயிட முடியாது, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கவர்னரை இந்த மாதிரி ஏதாண்டு ஒரு பள்ளியில மாட்ட வச்சா மட்டும்தான் அவன் கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருப்பான், அதனாலதான் நான் கமாண்டரை
கொன்னு அந்த பழிய அவன் மேல தூக்கி போட்டேன் அப்படின்பா. இவன் எப்படி கமாண்டரை கொன்னா அப்படின்னு யோசித்தா கமாண்டர் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அவன் சாப்பிட்ட சாப்பாடுல இந்த ஜீச்சான் தான் ஏதோ கலந்திருப்பான் போல. அதோட எஃபெக்ட் தான் இங்க வந்த கிட்ட அந்த கமாண்டர் மயங்கி விழுந்திருப்பாரு. இப்போ இதெல்லாம் பண்ணது மட்டும் இல்லாம இவங்க 2 பேர் கூட்டு களவாணி அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியாது. இதை ஒரு சான்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோ கிட்ட இருக்கிற மிலிட்டரி சீல இவன் எப்படியான்னு வாங்கணும்னு ட்ரை பண்ணுவான். ஏன்னா அந்த மிலிட்டரி சீல மட்டும் வாங்கிட்டானா நம்ம ஹீரோ கீழ இருக்கிற எல்லா ஆர்மியுமே இவன் சொல்றதுதான் கேட்க ஆரம்பிக்கும். சோ இந்த சான்ஸை வச்சு நம்ம ஹீரோவை மொத்தமா பழி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைப்பான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவை பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவளுக்கு தான் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. பட் ஆனா இவன் போடுற பிளான்ல அவள் சுத்தமா இஷ்டம் இருக்காது. ஆனா அப்பயும் அந்த ஜீச்சான் அவளை சமாதானப்படுத்துற மாதிரி, இங்க பாரு நம்ம இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் அவனுக்கு அந்த கவர்னர் பதவி இல்லாம போகும். அந்த பதவி இல்லனாவே அவனால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. நீயும் உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம், நீ நினைச்ச மாதிரி அவனை பழியும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பான். பட் இவன் என்னதான் சொன்னாலும் இவனோட பிளான்ல நம்ம ஹீரோயினுக்கு ஃபுல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்காதா? ஆனா அப்ப அப்படியே அந்த ஜீச்சான், நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? 2 வருஷத்துக்கு முன்னாடி உன் குடும்பத்தையே அவன் கொன்னு உன்னையும் ஆத்துல தள்ளி விட்டான். அப்ப நான் தான் உன்னை காப்பாத்தி உனக்கு 2 வருஷமா ட்ரைனிங் கொடுத்து அவனை பழி வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சோ இப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயமே தெரிய வரும். இந்த ஜீச்சான் நம்ம ஹீரோயினோட குடும்பத்தை மொத்தமா அழிச்சிட்டு அந்த பழிய அப்படியே நம்ம ஹீரோ மேல போட்டுட்டு இவனுக்கு நம்ம ஹீரோ மேல இருந்த வெறுப்பு எல்லாத்தையும் இவளை வச்சே தீர்த்துக்கணுங்கிறதுக்காக இவளை 2 வருஷமா ட்ரெயின் பண்ணிருப்பான். ஆனா பாவம் இது எதுவுமே முழுசா தெரியாத நம்ம ஹீரோயின் எல்லா தப்பும் ஹீரோ மேலதான் நினைச்சுக்கிட்டு அவனை பழி வாங்குறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவை அந்த அசிஸ்டன்ட் இப்ப கட்டி போட்டு வச்சிருப்பான். என்னன்னு பார்த்தா ஹீரோயினை காப்பாத்தணுங்கிறதுக்காக இவன் எங்க தன்னோட உயிரை கொடுத்துருவானோ அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு தான் இந்த அசிஸ்டன்ட் இப்படி எல்லாம் பண்ணிருப்பான். பட் ஆனா நம்ம ஹீரோயினை அப்படிப்பட்ட ஒரு ஆபத்துல விட்டுட்டு வந்துட்டு இவன் நிம்மதியாவா இருப்பான். அதனால இப்ப எப்படியான்னு நம்ம ஹீரோயினை காப்பாத்தணும்ட்டு அந்த ஜீச்சானை தேடி போலான்ட்டு போவான். ஆனா இப்ப இந்த கவர்னர் கமாண்டரை கொன்னுட்டான் அப்படிங்கிற நியூஸ் வெளியே ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருமா. அதனால நம்ம ஹீரோவால கேஷுவலா வெளியே நடந்து போக முடியாது. மாறு வேஷத்துல தான் நடந்து போய்கிட்டு இருப்பான். அப்படி இவன் வெளியே நடந்து போய்கிட்டு இருக்கப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். சீக்கிரமாவே நம்ம ஹீரோயினும் ஜீச்சானும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ட்டு. ஆனா இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் மேல சந்தேகப்பட மாட்டான். அந்த ஜீச்சான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருப்பான். ஏன்னா அப்பனாதான் என்ன பிடிக்க முடியுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் என்ன ட்ராப் செட் பண்ணாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் எப்படியான்ட்டு மெங்க அவன் கிட்ட இருந்து காப்பாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே அந்த வெட்டிங் ஹாலை தான் காட்டுவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஜீச்சானும் கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ எதை பத்தி யோசிக்காம எந்த ஒரு மாறு வேஷத்துலயும் வராம ஸ்ட்ரைட்டா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துருவான். ஆக்சுவலி இதுதான் அந்த ஜீச்சானுக்குமே வேணும். இப்ப நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த ஜீச்சானோட ஆட்கள் அப்படியே மொத்தமா நம்ம ஹீரோவை ரவுண்ட் கட்டிடுவாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட அசரவே மாட்டான். அவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ பயப்படாத, உன்னை காப்பாத்தி கூட்டு போக நான் இருக்கேன் அப்படின்ட்டு இப்ப ஜீச்சானை பார்த்து, உனக்கு என்ன அந்த சீல் தானே வேணும், அதை நான் கொடுத்துட்றேன். எனக்கு இந்த பதவியோ இல்ல மிலிட்டரி ஃபோர்ஸோ எதுவுமே தேவையில்ல, எனக்கு மெங்கு மட்டும் என் கூட இருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை கேட்ட ஜீச்சான் இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து, ஓ அவளுக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா, அப்பனா எனக்கு கீழே நீ முட்டி போடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதையும் நம்ம ஹீரோ தயங்காம செய்வான். ஆனா அதுக்கு இப்ப அப்படியே அந்த ஜீச்சான் நம்ம ஹீரோவை பார்த்து, நீ இப்படி என் காலு கீழே இருக்கிறத பாக்குறப்பயே நான் ஜெயிச்ச ஃபீலிங் எனக்கு இருக்கு, சரி அந்த மிலிட்டரி சீலை கொடு அப்படின்ட்டு கேட்பானா. நம்ம ஹீரோ இப்ப அதை கையில கொடுக்காம தூரமா தூக்கி எறிஞ்சிருவான். இதனால இந்த ஜீச்சான் அதை எடுக்க போற கேப்ல நம்ம ஹீரோயின் அவனோட பிடியில இருந்து இப்ப எஸ்கேப் ஆகி நம்ம ஹீரோவை நோக்கி வருவா. சரி தான் கூட வந்துருவா, இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறப்ப நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு ஒரு கன் எடுத்து நம்ம ஹீரோவை பார்த்து பாயிண்ட் பண்ணிடுவா. என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோவை அப்படியே ஷூட் பண்ணிடுவா. ஏன்னா ஏற்கனவே இவதான் நம்ம ஹீரோவை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தானே இருக்கா. இப்போ இவனை ஒரு தடவை ஷூட் பண்ணது மட்டும் இல்லாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவன் கிட்ட நெருங்கி வந்து, இது என் குடும்பத்தை மொத்தமா அழிச்சதுக்கு, இது என் குழந்தைய கொன்னதுக்கு அப்படிங்கிற மாதிரி மொத்தமா 3 தடவை அவனை ஷூட் பண்ணிடுவா. ஆனா இவ்வளவு நடந்த கடுத்தும் இப்ப அப்படியே நம்ம ஹீரோ மெதுவா அவ பக்கத்துல வந்து அவ மூஞ்சில பட்டிருக்கிற ரத்தக்கரையெல்லாம் தொடச்சு விடுவான். அப்ப நம்ம ஹீரோ அப்படியே, அன்னைக்கு நீ கீழே விழுந்தப்பயே உன்னோட மெமரி எல்லாம் எனக்கு திரும்ப வந்துருச்சுன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு அவளுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். எனக்கு எல்லா மெமரியும் ஞாபகம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சும் நீ எப்படி என்ன எதுவுமே பண்ணாம விட்டு வச்ச, நான் எதுக்கு உன்னை எதுவும் பண்ண போறேன், ஏன்னா நான் உன்னை உண்மையிலே லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவனோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம ஹீரோனுக்கு உண்மையிலே அழுகதான் வரும். ஏன்னா அவளோட மெமரி திரும்பி வந்தப்பயே இவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயமும் அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கும்ல. இவ வேலைக்காரியா இருந்தப்பயும் சரி, அதுக்கடுத்து இன்னொரு மெமரி லாஸ் ஆனக்கடுத்தும் ஒய்ஃப்னு சொல்லி லவ் பண்ணி இருந்திருப்பான். சோ இவனோட லவ் ட்ரூ ஆனதுன்ட்டு நம்ம ஹீரோனுக்கும் நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் இவளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ இவளோட குடும்பத்துக்கு பண்ணது பெரிய துரோகம், அதுக்காக தான் இப்ப அவனை ஷூட் பண்ணிருப்பா. ஆனா இப்பயும் நம்ம ஹீரோ கோவப்படாம, இங்க நான் உன்னை தேடி வரப்பே எனக்கு தெரியும் கண்டிப்பா இன்னைக்கு நான் இந்த இடத்த விட்டு உயிரோட வெளியே போக முடியாதுன்ட்டு. பட் இருந்தாலும் எனக்கு சாவுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது உன் கையால தான் நடக்கணும்ட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் பேசுறத கேட்க கேட்க நம்ம ஹீரோனுக்கு அழுக மட்டும்தான் வரும். ஆனா அப்பயுமே நம்ம ஹீரோ, இந்த ஜென்மத்துலதான் நம்மளோட லவ் ஸ்மூத்தாவே இல்ல, அடுத்த ஜென்மத்திலயான்ட்டு இந்த மாதிரி குடும்ப பகை எதுவுமே இல்லாம நீ ஒரு சாதாரண
சாதாரண பொண்ணாவும் நான் ஒரு சாதாரண பையனாவும் பிறந்து நம்ம லவ் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே கொஞ்சம் வீக் ஆகி கீழே விழுந்துருவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல. அவ அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து, என்னால உன்னை ஃபுல்லா வெறுக்கவும் முடியல, ஃபுல்லா லவ் பண்ணவும் முடியல. நீ சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்துல நம்ம காதல் கதைக்கு இங்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டக்குன்ட்டு அவளே ஷூட் பண்ணிக்குவா. ஏன்னா அவ அந்த அளவுக்கு நம்ம ஹீரோவை லவ் பண்றா. பட் குடும்பத்துக்காக அவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிக்கிறா. அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துட்டா. இவன் இப்படி தன்னை ஷூட் பண்ணிக்கிட்டோனையும் நம்ம ஹீரோவா இருக்கட்டும் அந்த ஜிசானா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா அந்த ஜிசானுமே நம்ம ஹீரோயினை உண்மையாதான் லவ் பண்ணி இருந்திருப்பான். அவன் இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே கட்டி பிடிச்சு கதறி அழுக ஆரம்பிச்சிருவான். உனக்கு எத்தனை தடவை மெமரிலஸ் ஆயிருந்தாலும் நீ அந்த கவர்னரை தான் உன்னோட லவ்வரா சூஸ் பண்ண. இப்ப கடைசியில நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ற ஸ்டேஜுக்கு வந்தோம். உன்னோட லைஃப் ஹாப்பியா இருக்க போதுன்னு நினைக்கிறப்ப இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பான். இவன் இப்படி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிற கேப்ல நம்ம ஹீரோ அங்க இருந்த கன்னை நைஸா எடுத்து ஒளிச்சு வச்சுக்குவான். அடுத்து அப்படியே அங்க அழுதுகிட்டு இருக்க ஜிசான் கிட்ட, நீ எதுக்குடா இப்ப இவ்வளவு ஃபீல் பண்ற? இவ்வளவு நடந்ததுக்கு காரணமே நீதானே, உண்மையை சொல்லு. அன்னைக்கு மெங்கோட ஃபேமிலிய மொத்தமா நாங்க செட் பண்ண பாம்பை வச்சு அழிச்சதே நீதானே அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இப்பதான் நம்ம ஹீரோயினே செத்து போயிட்டாலே, இதுக்கு அடுத்து உண்மையை மறைச்சு என்ன ஆக போகுது அப்படின்ட்டு அந்த ஜிசானும், ஆமாண்டா அந்த பாம்போட ட்ரிகரை நான் தான் அழுத்தினேன், என்னாலதான் மொத்த கூமங் ஃபேமிலி இறந்து போனாங்க. இதை நான் ஒண்ணு சும்மா செய்யல, இதெல்லாமே அந்த கமாண்டருக்காக தான் செஞ்சேன். நீ யோசிக்கலாம் இதுக்கும் கமாண்டருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு. நான் எப்படி உண்மையா சொல்ல போனா இந்த கூமங்கோட அப்பா ஒண்ணும் உங்க அப்பாவோட சாவுக்கு காரணமே கிடையாது. கமாண்டர் திருட்டுத்தனமா ஆயுத கடத்தலாம் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணாரு. அதுக்கு கொஞ்சம் உங்க அப்பா கிட்ட ஹெல்ப்பா இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு தான் கேட்டோம். ஆனா அதுக்கு அவர் ஒத்துக்கல. எங்க இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா கமாண்டரோட பேர் கெட்டு போயிருமோங்கிறதுக்காக கூமங்கோட அப்பாவுக்கு நாங்க ரொம்ப பிரஷர் கொடுத்து உங்க அப்பாவை சில பல கேஸ்ல நாங்க மாட்ட விட்டோம். இந்த அவமானம் தாங்க முடியாம உங்க அப்பா செத்து போயிட்டாரு. அதுக்கடுத்து இப்படி ஒரு விஷயம் நடந்தனால கூமங்கோட அப்பா இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு. நடந்த உண்மை எல்லாத்தையுமே எல்லா மக்களுக்கும் சொல்லி உங்க அப்பாவோட பேரை திரும்பி காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாரு. ஆனா இந்த விஷயம் வெளியே வந்துச்சுன்னா அந்த கமாண்டரோட பேர் மொத்தமா கெட்டு போயிரும்ல. அதனாலதான் உன்னை ஏத்தி விட்டு இவளோட ஃபேமிலியை மொத்தமா போட்டு தள்ளணும்னு நாங்க பிளான் போட்டோம். ஆனா கடைசி நேரத்துல நீ மனசு மாறுற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் அந்த பாம் பிளாஸ்ட நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இவன் எல்லா விஷயத்தையும் சொல்லிருவான். ஆனா இப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வரும், உண்மையிலே ஹீரோயினோட அப்பானால இவனோட அப்பா இறந்திருக்கவே மாட்டாங்க. இது எல்லாமே இந்த ஜிசான் பிளஸ் அந்த கமாண்டரோட வேலைதான். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சோடையும் நம்ம ஹீரோ அப்படியே கடுப்புல அவன் ஒளிச்சு வச்சிருந்த கன் எடுத்து அந்த ஜிசான அதே இடத்துல போட்டு தள்ளிடுவான். அவ்வளவுதான். இப்ப அப்படியே லாங் ஷாட்ல காட்டுவாங்க. மூணு பேருமே மூணு டைரக்ஷன்ல செத்து கிடப்பாங்க. என்னடா இது இப்படி ஆயிருச்சே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பே 2 வருஷம் கழிச்சுதான் காட்டுவாங்க. அங்க ஒரு மிலிட்டரி பேஸ்ல நம்ம ஹீரோயின் ஒரு நர்ஸாவும் நம்ம ஹீரோ ஒரு சோல்ஜராவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ அப்படியே இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோனையுமே இத்தனை வருஷத்துல இவங்க வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் அப்படியே யோசித்து பார்த்துட்டு 2 பேரும் அப்படியே மாறி மாறி பார்த்து சிரிச்சுக்குவாங்க. என்னடா இது இவங்க 2 பேரும் செத்துல போயிருக்கணும் அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு நடந்த கன் ஷூட்ல வெறும் ஜிசான் மட்டும் தான் செத்து போயிருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் என்னதான் அவளை கன் எடுத்து ஷூட் பண்ணிக்கிட்டாலும் அவ ஃபுல்லாலாம் செத்துருக்க மாட்டா, அரை மயக்கத்துல தான் கடந்திருப்பா. அதனால அந்த ஜிசான் சொன்ன எல்லா விஷயத்தையும் அவ கேட்டிருப்பா. அப்புறம் தான் அவளுக்கு தெரிய வரும் தன்னோட குடும்பத்தை அழிச்சது ஹீரோ கிடையாது அந்த ஜிசானும் கமாண்டரும் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன இவங்க 2 பேருக்குள்ள இருந்த கசப்பான விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இவங்க என்னதான் பிரிஞ்சு போகணும்னு சொல்லி நினைச்சாலும் இவங்களோட விதி இவங்களை கடைசியில எப்படினாலும் ஒண்ணு செத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த டிராமாவை இந்த இடத்துல முடிப்பாங்க. சோ ஓகே கைஸ், இந்த கதை எப்படி இருந்துச்சு? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிருங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான கதையோட வேற ஒரு வீடியோ வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பை.